ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா புரட்சி செல்வி என்று அன்புடன் அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதாவின் குரல் இன்னும் ஒலித்துக் கொண்டு தான் இருக்குதுங்க. ஜெய் ஜெயலலிதா என்னும் நான் இந்த வசனத்தை கேட்டாலே மெய்சில் இருக்கும். இவரின் கம்பீர குரலையும் ஆளுமையையும் அவ்வளவு எளிதில் யாராலும் மறுத்துவிட முடியாது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அவரின் வாக்கியத்திற்கு ஏற்ப மக்களின் முதல்வராகவே வாழ்ந்து மறைந்தவர் செல்வி ஜெயலலிதா. அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஜெயலலிதா அவங்க பிப்ரவரி 24, 1948 அன்று கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டில் ஜெயராம் வேதவள்ளி தம்பதியருக்கு மகளாய் பிறந்தார். இவரின் இயற்பெயர் கோமலவள்ளி. ஒரு வயதில் ஜெயலலிதா என்று பெயர் மாற்றப்பட்டது. 1950 இவர் தந்தை மறைவிற்கு பிறகு பல நெருக்கடிகளை சந்தித்துள்ளாருங்க. இவருடைய கல்வி அறிவு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சில வருடங்கள் பெங்களூரில் வாழ்ந்த பிறகு 1958 ஜெயலலிதா தனது தாயாருடன் சென்னைக்கு சென்று சர்ச் பார்க் கான்வென்ட்டில் தனது பள்ளி படிப்பை தொடர்ந்தார். பள்ளி படிப்பை தேர்வுகளில் தனது மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார். மேலும் கல்லூரி படிப்பிற்கான உதவித் தொகையையும் பெற்றாருங்க. இருப்பினும் அவரது குடும்பத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைப்படங்களில் நடிக்க வேண்டியாயிற்று. இவர்களுடைய திரைப்பட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. தாயிரும் நற்புதலால வழக்கறிஞராக வேண்டும் என்ற தனது கனவை தியாகம் செய்து நடிகையானாருங்க நம்ம செல்வி ஜெயலலிதா. 1961 ஸ்ரீ சைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. 1965 வெண்ணிராடை என்ற திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமாயிருக்காங்க. இதுவரை 140க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளிலும் நடித்துள்ளாருங்க. திரையுலகம் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த பல்துறையினாகியாக இன்னும் கருதப்படுகிறாருங்க. இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நடிகரும் மறைந்த தமிழக முதல்வருமான எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டியாக இருந்து அவரை அரசியலில் அறிமுகப்படுத்தினார். இவர் 1982 அதிமுகவில் இணைந்தார். பின் 1984 ராஜ்யசபா உறுப்பினரானார். 1991 தனது 43வது வயதில் தமிழக முதல்வராக பதவியேற்றாருங்க. ஜெயலலிதாவிற்கு கிடைத்த விருதுகள் பற்றி பார்ப்போங்க. 1972 தமிழக அரசு கலைமாமணி விருது. 1991 மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இவருக்கு இலக்கியத்தில் முனைவர் பட்டம் வழங்கியிருக்குங்க. 1993 காமராஜர் பல்கலைக்கழகத்தால் டாக்டர் ஆஃப் லிட்டரஸ் பட்டம் வழங்கப்பட்டது. 2003 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியலில் முனைவர் பட்டம் வழங்கியிருக்குங்க. 2003 பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்ததுங்க. ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஜெயலலிதா தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், அம்மா லேப்டாப், அம்மா குடிநீர் போன்ற பல திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.